வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஸ்கை யோகா கனடாவின் சிறப்பு சிந்தனை உரை பகுதி. இணையதளம் மூலம் இவ்விணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் எங்களுடைய காலை மற்றும் மாலை வணக்கங்கள். இந்த சிறப்பு சிந்தனை உரை பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஞான களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழ் சிந்தனை செய்து வந்து கொண்டுள்ளோம். இறைவணக்கம் என்ற தலைப்பில் தொடங்கி இறைவணக்கம், குரு வணக்கம், குருவின் மேன்மை, உயிர், மனம், அறிவு என்று இதுவரை 6 தலைப்புகளில் உள்ள அருட்தந்தையின் கவிதைகளை நாம் சிந்தனை செய்து வந்துள்ளோம். இன்று அதன் அடுத்த பகுதியாக அகத்தவம் என்ற அடுத்த தலைப்பின் கீழ் உள்ள கவிதைகளை அடுத்த சில வாரங்களுக்கு சிந்தனையில் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த தலைப்பும் இதனுடைய சிந்தனையும் முழுக்க அதனுடைய அனைத்து சிறப்புகளும் சென்று சேர வேண்டியது என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே. மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய அனைத்து அனுபவங்களையும், அறிவாட்சி திறனையும், கருத்துக்களையும் ஒவ்வொரு கவிதையின் கீழும் நம்மளுக்காக சிறப்பாக வழங்கி வந்துள்ளார்கள். ஒவ்வொரு கவிதையின் விளக்கத்திலும் ஆழ்ந்த கருத்துக்களும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரே வார்த்தையில் வரும் ஒரு ஐம்புலன்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட ஒவ்வொரு கவிதைக்கும் அந்த கவிதையின் தலைப்பின் கீழ் மற்றும் அந்த கவிதையோட அந்த நடைப்போக்கிற்கு ஏற்றவாறு அவரோட ஆழ்ந்த விளக்கங்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு ரொம்பவே மாறுபட்டு தான் இருக்கும். அவர் சொல்லும் அந்த உதாரணங்கள் கூட ஒவ்வொரு கவிதைக்கு ஏற்றவாறும். ஏன்னா நீங்க ஒரே வார்த்தைய உயிர் என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுதும் அதே அந்த சொல்லாடை அறிவுங்கிறதுல வரும் பொழுதும் நீங்க ஐயாவோட அந்த விளக்கத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அதுல அந்த மாற்றம் நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி அதை நம்மளுக்கு வேறுபடுத்தி காட்டுகின்றார் அப்படிங்கிறத உண்மையாவே இத்தனை நாள் ஐயாவோட அந்த விளக்கங்களை கேட்பது என்னை பொறுத்தவரை நான் நம்புறேன் அனைவருக்குமே ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும். அந்த விதத்தில் ஸ்கை யோகா கனடா ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டுள்ளது. எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா உங்களுக்கு. இப்பொழுது ஞான களஞ்சியம் கவிதைகளும் விளக்கமும் பாகம் 44 இந்த சிந்தனை உரை பகுதிக்கு உங்களுடன் இணைந்து ஐயாவையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞான களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அகத்தவம் பற்றிய கவி ஞானம் தேடும் பக்தர்கள் என்ற தலைப்பிலே தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். ஞானமதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார்.
ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காண வாடுகின்றார். உளம் நொந்து இருளை தேட விலக்கெடுத்து போவதைப் போல முரண்பாடு அன்றோ. எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய, குறிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான கவி ஞானம் தேடும் பக்தர்கள். இந்த தலைப்பே வித்தியாசம்தான். ஞானம் தேடும் பக்தர்கள் இல்லை. தமிழ்நாட்டில 2 பெரிய மடாதிபதிகள், ஒருவர் சொன்னார், கோவில்களிலே கூட்டம் பெருகிவிட்டது, ஆனால் பக்தி குறைந்து விட்டது என்றார். அடுத்தவர் சொன்னார், பக்தி பெருகிவிட்டது, ஆனால் ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். இந்த இரண்டையும் கடந்து இன்னொரு கருத்து என்ன என்றால், ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. இதுதான் அசலாக இருக்க முடியும் இல்லையா? ஏன்னா பக்தியும் அர்த்தம் தெரியவில்லை, ஒழுக்கத்திற்கும் இலக்கணம் புரியவில்லை. அப்ப எதற்காக கோவில் கோவிலாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆசை பெருகிவிட்டது, கூட்டம் கூடிவிட்டது. 2 காரணங்கள் தான். ஒன்று, ஆசைப்படுகின்ற அனைத்தும் தருவதற்கு ஒருவன் இருக்கிறான். நமக்கு என்னென்ன வகைகளிலே துன்பங்கள் வருகின்றனவோ அவற்றை தீர்த்து வைப்பதற்கும் ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு பேர் தான் இறைவன் என்ற ஒரு கருத்தை யாரோ பரப்பிவிட்டார்கள். ஒரு மன ஆறுதலுக்காக சொல்லப்பட்டது தீர்வாக ஒரு நம்பிக்கை மக்கள் மனதிலே ஏற்பட்டு விட்டது. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்பார் கண்ணதாசன். துன்பம் வருகின்ற போது நம்முடைய குறைகளை கேட்பதற்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? மற்றவர் துன்பத்தை கேட்டு மகிழ்கின்ற மனிதர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் இறைவன் அப்படி இல்லை அல்லவா? அதனால் தன்னுடைய மன துயரத்தை கொட்டி தீர்ப்பதற்கு, ஒரு ஆறுதல் அளிப்பதற்காக சொல்லப்பட்ட கருத்து இன்றைக்கு சிதைந்து போய் எதை கேட்டாலும் இறைவன் தருவான் என்ற அளவுக்கு மாறி போனதனால்தான் ஆசைகள் பெருகுகின்றன, துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற ஆசைகளும் பெருகுகின்றன. அதனால் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது. எனவே ஞானம் தேடும் பக்தர்கள் இல்லை என்பதுதான் மிக கசப்பான ஒரு உண்மை. ஒரு முறை கொங்கணர் ஏமாந்தார் என்ற தலைப்பில் ஒரு உரையாற்றினோம். கொங்கணர் ஏமாந்தார். யார் இந்த கொங்கணர்? 18 சித்தர்களிலே ஒருவர். திருப்பதியிலே ஜீவ சமாதி அடைந்தவர். அவர் என்ன எண்ணத்தை வைத்து ஜீவ சமாதி அடைந்தார் என்றால், மக்கள் பொருள் துறையிலே பற்றாக்குறையாகவே இருக்கின்ற போது வைத்துப்பாட்டுக்கே இல்லை என்றால் தர்மம் எங்கே அல்லவா? பசி வந்திட 10ம் பறந்து போகும். அதனால் பசி இருக்கின்ற வாழ்க்கையிலே, பற்றாக்குறை இருக்கின்ற வாழ்க்கையிலே கடவுளை பற்றிய சிந்தனையே இருக்காது. அதனால் அதில் நிறைய பெற்றுவிட்டால் பிறகு ஆன்மீகத்தில் வருவார்கள் என்று நம்பித்தான் இந்த ஸ்தலத்துக்கு வருகின்ற அன்பர்கள், பக்தர்கள் பொருள் துறையிலே மேன்மை பெறட்டும் என்ற ஒரு எண்ணத்தை நிலைப்படுத்தி ஜீவசமாதியிலே அடைந்தார். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா, உந்தன் விருப்பம் கூடுமடா என்றார் கண்ணதாசன். அப்படி ஒரு மாற்றம் நிகழ்வது உண்டு. சரி, இதுவரைக்கும் எத்தனை பேர் அந்த மாற்றத்தை சந்தித்திருப்பார்கள்? சில பேர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம்.
திருப்பதிக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு ஒரே வளர்ச்சி தாங்க. தொட்ட வியாபாரமெல்லாம் நல்லா செழிக்குது. அதனால மாசம் மாசம் வருஷா வருஷம் தவறாம திருப்பதிக்கு போவேன் என்று சொல்கின்ற பக்தர்களை நாம் பார்க்கின்றோம். இது எப்படிப்பட்ட கருத்து என்றால், கண்ணதாசன் இன்னொரு பாட்டில் சொல்வார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு என்பர். ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு. அந்த திருட்டு காசுக்கு திருப்பதி பாலாஜி கடாட்சம் என்று முலாம் பூச பார்க்கிறார். அந்த சொத்து எப்படி வந்தது சொல்லுங்க, அதை பாலாஜி கொடுத்ததா நீங்களே திருடுன்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்படி இறைவனை வேண்டினால் கிடைக்கும். சரி, அப்படி ஒரு கருத்து இல்லை, பொய்ன்னு சொல்லிவிட்டால் இறைவனுடைய கதி என்ன? அதையும் கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்வார், இருக்கின்றா என்பதனால் எவ்வளவும் கேட்டேன், இல்லை என்றே முடிவானால் காதறவே மாட்டேன். தெளிவான ஜட்ஜ்மெண்ட். நீ கொடுப்பேன் நம்பித்தான் வந்து புலம்பிட்டு இருக்கிற, நீ கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா இங்க வரவே மாட்டேன். இருக்கின்றாய் என்பதனால் எவ்வளவும் கேட்டேன், இல்லை என்றே முடிவானால் கதறவே மாட்டேன். இப்படித்தான் இருக்கு. அதனால் ஞானம் தேடும் பக்தர்கள் யாரும் இல்லை என்பதுதான் மிக மிக கசப்பான ஒரு உண்மை. ஏனென்றால் ஞானத்தை தேடி இறைவனை வணங்கினோம் என்றால் இறைவனே தகுந்த குருவிடத்திலே நம்மை சேர்த்து விடுவார். இதற்கு அற்புதமான உதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளி உபாசகர் தானே, சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் காளி காளி காளிதான். அப்படி இருந்த அந்த பக்தருக்கு ஒரு நிர்வாண சாமியார், நிர்வாண சாமியார்னா ஆடை இல்லாதவன் கிடையாது, உண்மையான இறை தத்துவத்தை உணர்ந்த சாமியார்னு அர்த்தம். அப்படி ஒரு அற்புதமான மகான் வந்தாரு. பக்தியில் இவ்வளவு தவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜீவனை கடை தேர வைக்கணுமே என்று அவர்கிட்ட சொன்னார். ஒரு வாரம் நான் இங்க இருக்கிறேன், உனக்காக நான் உனக்கு காளி யாரு கடவுள் யாருன்னு காட்டுறேன் என்று அவருக்கு தீட்சை கொடுக்கிறார், குண்டலினி தீட்சை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு புருமத்திலே கவனி அப்படின்றார். பிறகு என்ன தெரியுது புருமத்தில என்றார். காளி நடனம் ஆடுகிறாள் என்றார். காளி நடனம் ஆடுகிறாளா அப்படின்ட்டு பார்த்தார். அங்க உடைந்த கண்ணாடி சில்லு ஒன்று கிடந்தது. அதை எடுத்து நேர்த்தி புருவமத்தில் ஒரு கீறி விட்டார். வலிக்குது வலிக்குது என்னார். அந்த வலிவே கவனி என்னார். இப்ப வலி என்பது என்ன? காந்தத்தின் தன்மாற்றம் தானே. அப்போ அந்த வலியை கவனிக்க 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 அந்த அழுத்தம் என்ற காந்த தன்மாற்றத்தை ஆக்னியிலே உணர்ந்தார். ராமர் சொல்றாரு, அதன் பிறகும் நான் பல நாட்கள் தவம் செய்யும் போதெல்லாம் அந்த காளியின் உருவமே வந்து என்னை தடுத்தது. என் விவேகம் என்னும் வாளால், என் விவேகம் என்னும் வாளால் அந்த உருவத்தை வெட்டி சின்னாபின்னமாக்கினேன். அதன் பிறகு ஆக்னியிலே நான் உயிர் பெற்றேன் அப்படிங்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி நம்முடைய பிரார்த்தனை உண்மையானது என்றால் குரு தானாக தேடி வருவார். நாம குரு தேட வேண்டியதில்லை, குரு நம்மை தேடி வருவார். ஏனென்றால் எந்த குருவுக்கும் தான் கற்ற ஞானத்தை தகுந்த ஒரு ஆளிடத்துல இறக்கி வைக்க வேண்டும் தான் பார்ப்பார். அதான் குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த குருவும் தகுந்த ஒரு நபரை தேடிக்கொண்டுதான் இருப்பார். அவர் மூலமாக தான் கற்ற அனைத்தையும் வெளிப்படுத்துவார். அதனால் இறைவனே தேடி நம்மை வந்து சேரக்கூடிய அந்த பக்குவத்திற்கு, அந்த பாக்கியத்திற்கு என்ன வேண்டும் என்றால் உண்மையான ஆத்மார்த்தமான பக்தி.
வேஷ பக்தி அல்ல, உண்மையான பக்தி. அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால், கண்ணாசன் ஒரு பாட்டுல சொல்றார், பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அப்ப பக்தி பெருக்கிலே ஊன் உருக. உருகினா என்ன ஆகும்? மெழுகுவத்து உருகினா காணாம போகும். ஊன் என்ற சதை இது உருக்குமா மெழுகுவத்தி மாதிரி? அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடல் உணர்வுகளை கடந்து விட்டால், அப்ப பக்தி பெருக்கில் இந்த சதை உருகி போவது அல்ல, இந்த தொடு உணர்வு ஐ உணர்வு என்ற அந்த உணர்வை கடந்து போய்விட்டால் அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. உயிர் உருகினால் என்ன? சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருகும். உயிர் இயக்கம் குறைந்தால் புரோட்டான், அதோட இயக்கமும் குறைந்தால் நியூட்ரான். அதுதான் மையப்புள்ளி. அதனால் இந்த ஜென் மாஸ்டர்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, அது பௌத்தத்துல இல்ல ஜென்னிசத்துல தெரியல, ஜென் மாஸ்டர் ஒன்று உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜென் என்றால் மையம் என்ற அர்த்தம். இப்ப மையம் கண்டவர்கள், இப்போ ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் சொல்றோம் இல்லையா? அப்போ ஜென் என்றால் ஒரு இயக்கத்திற்கு மையம். அப்ப ஜென் மாஸ்டர் என்பவர் எல்லா இயக்கங்களிலேயும் அந்த மையமாக அமைந்த உள்ளமைந்த இறை தத்துவத்தை உணர்ந்து அனைத்திற்கு மூலப்பொருளாகிய சுத்தவெளியும் அறிந்தவர்கள் தான் ஜென் மாஸ்டர்ஸ். அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க, தான் ஞானம் பெற்றோர் என்று யாருக்கும் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அப்படி மிக அற்புதமான சமுதாயத்துக்கு எண்ணத்தாலேயே நலம் விளைவிக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள். எனவே ஞானம் தேடும் பக்தர்கள் ஒரு சிலர் எங்கேயாவது இருப்பாங்க. தேடுகின்ற பொருள் என்ன? அப்ப ஞானம் தேடுபவர்கள் என்ன மாதிரியான ஞான பயணத்தை, ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வார்கள் என்றால், தேடுகின்ற பொருள் என்ன? எதை தேடுகிறோம்? தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகப்படுத்திய மகான் யோசுப்ரான். தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும் என்றார் ஓஷோ. ஒரு கிரைம் நாவல், தேடாதே தொலைந்து போவாய். இது கிரைம் நாவலுக்கு ஒரு தலைப்பா இருக்கலாம். தேடினோம், தொலைந்து போனோம். எதையெல்லாம் தேடினோம்? பொருள், புகழ், செல்வாக்கு, புல இன்பங்களை தேடினோம், தொலைந்தே போனோம். என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா, தொலைந்தே போயிட்டோம். சரி, தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர் என்று இயேசுபிரானை பற்றி மகரிஷி ஒரு கவியில சொல்வார். தேடுங்கள் கிடைக்கும் என்றார், தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர். என்ன பெரும் புதையல்? தி ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். அதான பெரும் புதையல். இதற்கு மேல் ஒரு புதையல் எங்க கண்டுபிடிக்க முடியும்? பொருளே தங்கம் வைரம் புதையல் கண்டா அது நிறைவு வந்து விடுமா? பயம்தான் வரும். அப்ப அனந்தமான பேரின்பம் எந்த இடத்திலே, எந்த புதையலிலே கிடைக்கும்? தனக்குள்ளே பெரும் புதையல் இருக்க கண்டோர். அதே திருமூலர் சொல்வார், உள்ளம் பெரும் கோவில். தஞ்சை பெரிய கோயில், அந்த பெரிய கோயில், இந்த பெரிய கோயில் சொல்லி ஊர்லாம் சுத்திட்டு இருக்கீங்களே, எல்லா கோவில்களை விட மிக பெரும் கோவில் எது என்றால் உள்ளம் பெரும் கோவில். ஊன் உடம்பு ஆலயம்.
இந்த ஒரே வார்த்தையில உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்னார். அப்ப உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம், கோவிலும் வருது ஆலயம் வருது. அப்ப கோவில் என்பது என்ன, ஆலயம் என்பது என்ன? ரெண்டு ஒண்ணுதானே. கோயில்னா ஒண்ணுதான், ஆலயம் ஒண்ணுதானே. கோ கூட்டல் இல் கோயில். கோ என்றால் ஆளுமை, அரசு, அறிவு, இறைநிலை, நிர்வாகம். அப்ப கோ என்ற இறைநிலையின் ஆளுமை, இல் என்பது இல்லம். அப்ப இறைவனின் ஆளுமை எங்கே நிகழ்கிறது? எண்ணில் மட்டுமா, பலரில் மட்டுமா? இந்த உலகம் என்ற பிரபஞ்சம் முழுவதுமே அவருடைய இயக்கக்கலாம். பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக வந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். அதான் கோயில். திருமூலர் சொன்ன கருத்தை வேத்திரி மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. ஓர் இயக்கமாக வந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். அதான் கோயில், கோவில். இப்ப ஆலயம் என்பது என்ன? ஆன்மா கூட்டல் லயம், ஆலயம், ஆன்மலயம். இப்ப ஆன்மா எங்க இருக்கு? வெளியவா அல்லது நமக்குள்ளையா? நமக்குள்ளதான் இருக்குது ஜீவாத்மா, வெளியே இருப்பது பரமாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மா என்ற இந்த உடலுக்குள் வாழ்கின்ற மையம், அந்த ஜீவாத்மா தான் உடலை கட்டி கொண்டது தாயின் கருவில. அந்த ஜீவாத்மா தானே வளர்ந்தது, அந்தந்த அனுபவங்களை பெறுகிறது, விளைவுகளை தருகிறது, சுக துக்கங்களை அனுபவிக்கிறது. ஒரு நாள் அந்த உடலை விட்டு பறந்தும் போகிறது. அதனால் இந்த ஆத்மா நமக்குள் இருக்கிறது. லயம் என்பது என்ன? ஒன்றுதல். ஒன்றாகவே இரண்டு என்ற நிலை அற்று போய் ஒன்றாகவே கலந்து போகின்ற அத்வைத்த நிலை. அப்படி என்றால் ஆன்மா நமக்குள் இருக்கிறது, பரமாத்மா எங்கும் இருந்தாலும். அப்ப எங்கும் இருக்கிறார் சொல்லிலேயே நமக்குள்ளும் என்பது அர்த்தமாகுது இல்லையா? நம்மை விட்டு மற்ற இடத்துல இருக்கிற சொல்றாங்க, சொல்லலையே. எங்கும் நிறைந்த பரமாத்மா பரம்பொருள் சொல்றாங்க, நம்மை தவிரன்னு சொல்லல. அப்படி என்றால் எங்கும் நிறைந்த பரமாத்மா எனக்குள்ளும் இருக்கும் இல்லையா? அப்போ லயம் என்பது என்ன? என்னுடைய ஜீவாத்மா எனக்குள் இருக்கின்ற பரமாத்மா அதனோடு இணைந்து தன்னை தொலைத்து விடுவதே. எல்லாம் மற எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரூபபதியே. எல்லாம் மற எனை இழந்த நலம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். எனவே ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது. அதனால் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம். அப்படி லயமாகின்ற போது என்ன தெரிய வருகிறது? தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். சிவமேதான் சிவனாகவும் வந்திருக்கிறது. இதை மறைக்கின்றது எது? நமக்குள் ஜீவனே சிவத்திலிருந்து வந்தது என்ற பிரம்ம ரகசியத்தை மறைப்பது எது? கள்ள புலன். அப்ப புலன்கள் கள்ளத்தனமா? புலன்கள் இல்லாத ஒரு உடல் எப்படி இருக்கும்? இப்போ பிரம்மாண்டமா ஒரு பங்களா கட்டிட்டார், எங்கேயும் கதவும் இல்லை, ஜன்னலும் இல்லை, 6 பக்கமும் மூடி இருக்கிறது. அதுக்கு என்ன பேருங்க? சமாதியா பங்களாவா? அப்ப கதவும் ஜன்னல்கள் இருந்தால்தான் வீடுன்னு பேரு, இல்லை என்றால் சமாதின்னு பேரு. அதே போல புலன்கள் இருந்தால்தான் மனிதன் என்று பேரு, இல்லை என்றால் பிணம் என்று பேர். 8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு.
வேறு பொருள் வேறு பெயர் ஜட பொருள் என்று உடைத்திடுதல் நீதி. ஜட பொருள் கல்லு மண்ணு. அதனால் இந்த உடலையே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப எதை தேடுகிறோம்? நாம் எதை தேடுகிறோம்? அப்ப தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் தேடுகிறோம்? அடுத்த கேள்வி, ஏன் தேடுகிறோம்? தேவை இருக்கணும், தேடணும். உணவு பசிக்குது, அந்த பசி உணர்வு நமக்கு உணவு என்ற ஒரு தேவையை உருவாக்குகிறது. அந்த தேவையின் பால் முயற்சி எடுக்கிறோம், செயல் செய்கிறோம், வருகின்ற பலனை உணவாக தூக்கிறோம். சரி, இருப்பதுக்கு இடம் வேணும், பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒரு இடம் வேணும். அது குடிசையா, மாளிகையா, சொந்த வீடா, வாடகை வீடா, ஏதோ ஒன்று பாதுகாப்புக்கான ஒரு இடம். பிறகு வாழ்க்கை தேவைகளுக்கு சில. இவை எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுப்பார். என்ன குறைபாடு இங்க மனிதனுக்கு? ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி எடுத்துக்கொள்ளுங்க. 820 கோடி மனிதர்களை தேவைகள் பசி. அப்ப மொத்த உணவை 820 கோடியால் வகுத்தால் பர் கேபிட்டா உணவு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு உணவு அப்படின்னு தேவைப்படும். ஆனா எல்லோருக்கும் ஒரே மாதிரி பசி இருக்காது அல்லவா? அப்போ பசி குறைவாக உள்ளவர் முழுவதும் சாப்பிட முடியாது. அதை பசி அதிகம் உள்ளவனுக்கு கொடுக்கலாம். இப்ப அலுவலகத்துல 10 பேர் இருந்தா 10 பேர் ஒரே திறமையோடு இருக்க மாட்டாங்க. 2 பேர் எஃபிஷியண்டா இருப்பாங்க, 2 பேர் இன்எஃபிஷியண்டா இருப்பாங்க, 6 பேர் ஏவரேஜ் எஃபிஷியன்சியா இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த எஃபிஷியன்ட் ஹேண்ட்ஸு அந்த 2 பேருக்கும் வேலையே செய்யறது இல்லைங்க, அவன் வேலையும் சேர்த்து நான் செய்ய வேண்டியிருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தானே என்று புலம்புவார். சரி, இந்த எஃபிஷியன்சி யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? பிறக்கும் போது வந்ததா, அல்லது சில தகுதியை பெற்றுக்கொண்டதால் முழு திறமையும் பயிற்சினால் வந்ததா? தன்மை பிளஸ் தகுதி ஈக்குவல் டு திறமை இல்லையா? அப்ப தகுதி படுத்திக்கலாம், ஆனா 10% தான். 40 மார்க் வாங்குற எந்த டியூஷன் மாஸ்டர் 100 வாங்க வச்சிருவாரா? 90 வாங்குற மாணவனை 100 வாங்க வைப்பவார். அப்ப அவருடைய திறமையெல்லாம் 10 மார்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். 40 வாங்கணும் சேர்த்துக்க மாட்டாங்க டியூஷன்ல எல்லாம். அது போல திறமை 10% தான் சேர்த்துக்க முடியும், தன்மை தான் 90% இருக்கணும். இது யார் கொடுத்தது? இறைவன் தந்த திறமை. எதுக்காக? என் படைப்பிலே குறை நிறைய இருக்கும், 16 காரணங்களால் வேறுபாடுகள் தவிர்க்க முடியாதவை, அதை நிறவணும். அப்ப உனக்கு கொடுத்த திறமை அவன் வேலை சேர்த்து செய்வதற்காகத்தான், நொந்துக்கிறதுக்கு இல்லை. இதே போல பகிரப்பட்ட உணவு, ஒரு தலைக்கு இவ்வளவு பர் கேபிட்டா, அது உனக்கு பசி கம்மியா இருக்குது, அதிகமா சாப்பிட்டு வயிற்று வலி உபாதை ஏற்படுத்திக்காத, அவனுக்கு தேவையா இருக்கு அங்க கொடுத்துரு. இதைத்தான் இரவு அச்சம் என்று வலு பிறந்த 2 அதிகாரங்கள் தந்திருக்கிறார். அதனால் இங்கே நான் உழைத்தது எனக்கு மட்டுமே என்ற சொத்துரிமை எல்லாமே இது சமுதாய சட்டங்கள் உருவாக்கி கொண்டது. அதுக்கு நோக்கம் இருக்கு, ஆனால் உழைக்க வைக்கணும். ஆனா எவ்வளவு உழைக்கிறாங்கன்னு கணக்கு பார்க்க கூடாது. சில பேர் அதிகமான அவுட்புட், உற்பத்தி திறன் அதிகமா இருக்கும். சில பேர் 4 பேரை உழைப்பாங்க, சின்சியரா உழைப்பாங்க, அவங்களால திறமையாக உற்பத்தி திறனை தர முடியாது. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் எல்லோரும் உழைக்கிறார்கள் பார்க்கணுமே தவிர, இவன் குறைவா உழைக்கிறான் அதிகமா உழைக்கிறான் பார்க்க கூடாது. ஓபி அடிச்சா அதுக்கு தண்டனை தரணும். திறமை உள்ளவன் செய்யாமல் தவிர்த்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன்.
அப்ப அவரவர் திறமையை கரவில்லாமல் பயன்படுத்த வேண்டும். இது இறைவன் கொடுத்த கொடை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். அப்ப இறைவன் நமக்கு மட்டும் இல்லை, எல்லோருமே இறைவனின் பிள்ளைகள் தான். எப்படி ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அதிகமா சம்பாதிப்பாரு, ஒருத்தர் குறைவா சம்பாதிப்பாரு. அதுக்காக நீ கம்மியா சம்பாதிக்கிற உனக்கு 2 இட்லி கம்மியா வைப்பாங்க இல்லையா? அவரோட பசிக்கு தான் கொடுக்குறோம். அதே போல் உலகமே எனது குடும்பம் என்றால், உலகமே எனது குடும்பம் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளர் என்ற கனி பூங்குன்றார் அந்த காலத்திலேயே உலகத்தை குடும்பமாக பார்த்தாரே. அப்போ யாரு மிச்சம் வச்சுக்கிறது, யாரு கடன் வாங்கிறது? அதனால் இதை புரிந்து கொண்டால் தேவைகள் தவிர்க்க முடியாதது. அந்த தேவைக்குரிய வசதிகளை கண்டதும் இந்த தேவைதான் வசதிகளை தேடியது. ஒவ்வொரு பொருளும் நமக்கு இந்த குறைபாட்டை நீக்குவது எப்படி என்று எங்கோ ஒரு மனிதனுடைய மூளையிலே உதித்ததனால் தானே அவன் தேடி கண்டெடுத்தான், செயற்கை மூளை வரைக்கும். அதனால் தேடுகின்ற பொருள் என்ன, ஏன்? நமக்கு தெரிந்தவர் யார்? இப்ப எல்லாரும் பிறக்கும் போதே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட பிறக்கல. எல்லாம் பிறந்த பிறகு கற்று தேர்கிறோம். அம்மா அப்பா 4 PhD வாங்கியிருக்கலாம். ஆக குழந்தை பிறக்கும் போதே PhD பிறக்க முடியுமா? மறுபடியும் பள்ளிக்கு போய் மற்ற குழந்தையோட கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கும். அந்த கர்ம வினை என்பது, அந்த படிப்பறிவு திறமை என்பது இங்க இருக்கு இல்லையா? ஆனா மற்ற குழந்தைகளை விட இது ஈஸியா புரிந்து கொள்ளும், நினைவில் வைத்துக் கொள்ளும், அதிக மதிப்பெண்களை பெறும். அது ஜீன் கேரக்டர். அப்ப எல்லாமே படித்துத்தானே மறுபடியும் அந்த உச்சத்தை தொடுகிறோம். எனவே நமக்கு தெரிந்தவர் யார், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்ப வாழ்க்கை என்பதே லேர்னிங் தானே. அதனால்தான் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய தேர்ந்த அறிவு, அதை மகர்ஷி தான் அருமையான விளக்கம் சொன்னார். நாலேஜ் மீன்ஸ் தி லெட்ஜர் ஆஃப் நோயிங்ஸ். அறிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் நாலேஜ். கல்லூரிக்கு போறோம், என்ன சொல்றாங்க? காலேஜ். காலேஜ் இஸ் a place where you can get collective knowledge. பல துறை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பாங்க, நாம் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறோம். ஸோ கலெக்டிவ் நாலேஜ், தட் இஸ் காலேஜ். அதுக்கும் மேல யூனிவர்சிட்டி. சாமி சொல்லுவாங்க, யூ பீப்புள் ஆர் ஸ்டடிங் இன் தி யூனிவர்சிட்டிஸ், பட் ஐ ஆம் ஸ்டடிங் இன் தி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். அப்ப யூனிவர்சிட்டி என்றால் அங்கே கடைசியில் கொடுக்கக்கூடிய பட்டம் PhD. தட் மீன்ஸ் philosophy leads to divinity. அதான் PhD. அப்போ கல்வியின் முதுகலைக்கு முடிந்த பிறகு ஏன் அது முனைவர் பட்டம்? முனைந்து போவது, தன்முனைப்பை கடந்து முனைப்பிலே இறைவனை அடைவது, அதான் PhD, அதான் முனைவர் பட்டம். அப்ப முனைப்பு இல்லாம தன்முனைப்போடு வாழ்ந்தா அப்படி எப்படி PhDன்னு தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? அதனால் இதை கற்றுக்கொள்கின்ற வழிவகைகள், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்க முடியுமா? இந்த ஊரு, அந்த ஊரு, வெளிநாடு, எங்கே நல்ல கல்வி கிடைக்கிறதோ தேடி தேடி கற்றுக்கொள்கின்றோம், வித்தைகளை கற்றுக்கொள்கின்றோம். அப்ப கிடைக்கும் இடம் எது? இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். அதாவது நல்ல பள்ளியிலே படிக்கணுன்ற அளவிலே மக்களுடைய ஆர்வம் இருக்குது, முயற்சி செய்யறாங்க, படிக்க வைக்கவும் செய்யறாங்க. அதே போல நல்ல ஒரு ஆன்மீக பாடசாலை எது? கோவில்கள் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டன. கோவில் உருவாக்கியதெல்லாம் சாதாரண மதவாதிகள் கிடையாது, மடாதிபதிகள் கிடையாது. ஞானிகளே ஆலயங்களை நிர்மாணித்தார்கள். சிலைகளை வடித்தவர்களும் ஆன்மீகவாதிகள் தான்.
இன்ன வடிவத்தில் இருக்கணும் என்று அதை அமைத்தவர்களும் ஆன்மீகவாதிகள் தான். அவருடைய கண்காணிப்பில் ஒரு சிற்பி செதுக்கியது தான் சிற்பம். அது வணக்கத்துக்குரிய இடமாக வைத்திருக்கிறோம். அப்ப வணங்குதல் என்பது என்ன? இறைநீதியை மதித்து வாழ்வதே இறை வழிபாடு. அப்போ இந்த பள்ளி, கோவில் என்ற இந்த பள்ளி ஞானத்தை போதிப்பதற்கு பதிலாக வெறும் சடங்கு சம்பிரதாயங்களையே போதித்துக் கொண்டிருக்கின்றன. இதுல என்ன வந்தது, என்ன வர முடியும்? ஏதாவது ப்ரூஃப் சொல்ல முடியுமா? இதை செஞ்சேன், இது வந்தது என்று இத்தனை கதைகள் எழுதுறாங்களே, என் வாழ்க்கை இது நடந்தது என்று யார சொல்ல முடியுதா? சில பேர் சொல்லுவாங்க, அது கரெக்டா ஜோசியத்தில் பார்த்து 1 வருஷம் கழிச்சு நல்லா இது வரணும், அதே மாதிரி வந்துச்சு அப்படிம்பாங்க. அவருடைய வினை திருடுற நேரம் 1.5 வருஷம், கிரகங்கள் ஒன்றும் கொடுக்கல. இவருடைய வினை திருடுற நேரம் 1.5 வருஷம். அதை உள்ளுணர்வாக அந்த ஜோசியர் உணர்ந்து சொல்லுவார். எல்லாரும் ஜோசியனாக முடியாது. மற்றவருடைய உணர்வுகளை ரீட் பண்ணக்கூடிய திறம் வாய்ந்தால் மட்டுமே ஜோதிடராக இருக்க முடியும். அதனால்தான் எல்லா ஜோதிடர்களும் நாத்தியனா இருக்க மாட்டாங்க. ஏதோ வகையில் ஆன்மீக பயிற்சிகளிலேயே இணைந்தவராக இருப்பார். சில பேர் இந்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டும் இருப்பார்கள். அப்படி ஸ்பை வேலையெல்லாம் செய்வாங்க. அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஸோ இதுக்கும் கோள்களுக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. கோள்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி வைக்கிது, அப்படிலாம் இல்லை. எனவே இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். எதையும் ஏன், எப்படி, எதற்காக சிந்தித்தால் அறிவுக்கு தன்னை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இழந்து விட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கின்ற வரைக்கும் ஓயாது என்பார் மகர்ஷி அவர்கள். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். ஒரு விவசாயி எத்தனை நட்டப்பட்டாலும், எவ்வளவு முறை விழுந்து விழுந்து எழுந்திருத்தாலும் அந்த தொழில் விட்டு வர்றாரா? ஸோ அதுக்கென்று டெடிக்கேட்டட். அவங்க லாப நஷ்டம் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு உயிர் கொடுக்குற உணவை நம்ம உற்பத்தி பண்றோம், நாம செய்யலன்னு யார் செய்வாங்க என்ற அந்த அர்ப்பணிப்பு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதே தொழிலை செய்யறாங்க. அதே போலதான் ஒவ்வொரு துறையிலையும். அப்ப ஆன்மீகத்திலே அதே போன்ற ஒரு நாட்டம் இருந்தால் குரு தானே வந்து சேர்க்கிறார். இவர் குருவை தேட வேண்டியதில்லை, குரு இவரை தேடி வருவார். அதனால் தேடுகின்ற பொருள் என்ன, ஏன், நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, இதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். எத்தனை பேர்? கீதை சொல்கிறது, அர்ஜுனா, என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய முயல்கின்றான். அப்படி பெருமுயற்சி எடுக்கின்ற பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். இந்த ஸ்லோகம் இன்றைக்கும் பொருந்தும். ஒரு கோழிக்கு ஒரு ஞானி என்று வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் 820 ஞானிகள் இருக்கணும். எங்க இருக்கிறாங்க? தேடி தேடி கண்டுபிடிச்சா விரல் விட்டு எண்ண முடிய அளவில் தான் இருக்கும். கோடிகள் எல்லாம் யாரும் ஞானிகள் இங்க இல்லை. அதனால் இந்த சிரமத்தை கீதை அன்றைக்கே சொல்லி வச்சிருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பகீரத பிரயத்தனம் எடுக்க வேண்டும் என்றால் அதுல பூர்வீக புண்ணியம் அதில் இருக்கணும். தவமும் தவம் உடையார்க்கேயாம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. தவம் கத்துக்கிறோம் உடனே தவம் வந்துருதா? தவம் என்றால் என்னன்னு புரிந்து கொள்வதற்கே சில வருஷங்கள் ஆகுது. அது லைத்து போறதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சு போகும் என்ன தெரியல. ஏதோ சில நிமிடங்கள், சில வினாடிகள். ஓசு சொல்ற மாதிரி 48 நிமிஷங்கள் நம்மால் இருக்க முடியுமா? அவர் சொல்றார், 48 நிமிஷங்கள் சுத்து வழியில லயித்திருந்தால் நீ ஞானி ஆகிறாய்.
எப்படி முடியுது? அப்ப பின்னாடி நிக்க முடியல, நிமிஷம் எங்க நிக்கிறது? சரி, ஞானமதே தேடும் சிலர், ஞானமதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். அதாவது உண்மையான ஞானம் தேடுபவர்கள் கூட இந்த பக்தியிலேயே பக்தி மார்க்க கதைகளை படித்துக் கொண்டே நம்பிக்கொண்டே இருந்தால் என்னைக்கு இறைவனை உணர முடியும்? பிற சடங்கு சம்பிரதாயங்கள் தற்காலிகமான மன நிம்மதியை தருமே தவிர, சாந்தத்தை தருமே தவிர, அமைதியை தருமே தவிர ஞானத்தை தருமா? அப்படி யாரும் பார்க்க முடியலையே. அதனால் ஞானமதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். என்ன சொல்றாங்க திருமூலர்? உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார். பைபிள்ல இயேசுபிரான் சொல்வார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பக்கத்திலே தான் போயிருக்குது. கொஞ்சம் திரும்பினா ஆன்மீகத்திலே பயணிக்கலாம். அதே திருமூலர் சொல்றார், உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள். கோவில் குளம் சேத்திரடனம் தீர்த்த யாத்திரை எல்லாம் போறாங்களே, உனக்குள்ளேயே தீர்த்தம் இருக்கப்பா. இது நம்முடைய ஜீவாத்மா. அதான் உள்ளத்தின் உள்ளே உள்ள தீர்த்தம். அந்த தீர்த்தம் கொஞ்சம் லேசா மண்ணை தோண்டினால் தண்ணீர் கிடைக்குது இல்ல, அது போல இந்த தீர்த்தத்தை லேசா தூர்வாரணும். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்பார் கண்ணதாசன். அதுபோல் மெல்ல குடைந்து நின்று ஆடார். உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள் எவ்வளவு? மூலத்திலிருந்து சகசிரதாரம் வரைக்கும் 7 தீர்த்தங்கள். இதுதான் எங்கேயோ ராமேஸ்வரம் எங்கேயோ போனா 7 தீர்த்தத்துல குளிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? அதுல குளிச்சு என்ன பண்றது? நமக்குள்ளே இருக்குது 7 தீர்த்தம். மெல்ல குடைந்து நின்று ஆடார். அங்க நிக்கணும், ஒரு மையத்துல நின்று ஆடார், ஆடாம நிக்கணும். பள்ளமும் மேடும் பறந்து தெரியவரே. பள்ளம்னா குளம், மேடுன்னா கோபுரம். பள்ளமும் மேடும் பறந்து தெரியவரே யாரு? திருட்டு பசங்கன்னாரு. கள்ள மனமுடை கல்வி இல்லோரே. பக்தனுக்கு பேரு திருமூலர் என்ன வைக்கிறாருங்க? திருட்டு பசங்கன்றார். கள்ள மனமுடை கல்வி இல்லோரே. கள்ளம் என்பது வேற, திருட்டு வேறங்க. கள்ளம் என்பது பிளான்டு ராபரி, திருட்டு என்பது வேற, தெரியாம எடுத்துக்கிற திருட்டு. திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டு இருக்கிற அதுதான் கள்ளத்தனம். அப்ப இந்த பக்தி மார்க்கத்தை எத்தனை கள்ளர்கள் இருக்கிறாங்க பாருங்க. கள்ள மனமுடை கல்வி இல்லோரே. கல்வி இல்லோரேன்னு சொன்னா ஸ்கூல்ல காலேஜில் யூனிவர்சிட்டி படிக்காதவங்க அர்த்தம் இல்லை, ஆன்மீக கல்வி இல்லாதவர்கள். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காண வாடுகின்றார் உளம் நொந்து. ஒடுங்கி நின்று அறியும் அதை, மெல்ல குடைந்து நின்று ஆடாமல் ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காண வாடுகின்றார். அதாவது ஒடுங்கி போனால்தான் உள்ள இருக்கிறத உணர முடியும். விரிந்து போனால், அந்த விரிந்து போனாலும் எப்படி போகணும்? சாமி சொல்லுவாங்க, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. இந்த கருத்து சைவ சித்தாந்தத்துல ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி ஜீவனை கண்டவர் விநாயகன். இந்த உயிரே இருப்பும் இயக்கமும் சேர்ந்த ஒரு துகள்தான். இறை துகள் முதல் ஜீவன் வரைக்கும் எல்லாமே அம்மை அப்பனைத்தார் வேறு இல்லை.
என்று கண்டு சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றார். ஒன்று புள்ளியாய் ஒடுங்கி சிவனை கண்டு ஞானப்பழம் பெற்றார் விநாயகன். அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. முருகன் கிளம்பிட்டான், உலகம் போற சுத்தி வந்தார், எல்லாவற்றையும் பார்த்தார். பகுத்து பகுத்து பார்த்த போது எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் இறைத்துகளை என்று கண்டார். அந்த இறைத்துகளுக்கு மூலம் என்ன? இறைநிலையை என்று கண்டார். அப்ப அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இருந்ததனால் முருகன் வேதாந்தியாக அவரும் வெற்றி பெற்றார். அதனால் இங்கே ஒடுங்கி நின்று அறிய வேண்டியதை விரிந்து காண ஓடினால், ஆராய்ச்சி ஓடினா கூட ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். திசை தெரியாமல் வழி தெரியாமல் தேடுகின்ற பொருள் தெரியாமல் ஓடினால் எதுக்கு ஓடுறேன் தெரியல, ஏன் ஓடுறேன், அவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா ஏன் ஓடுறேன், முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த உலக மக்கள் அத்தனை பேரையும் துரத்துபவர்கள் 3 பேர். உலக மக்கள் அத்தனை பேரையும் துரத்து கொண்டிருக்கின்ற துறைகள் 3 பேர். அரசியல்வாதி துரத்துக்கிட்டே இருப்பான், இந்த வரி கட்டணும், அந்த வரி கட்டணும், உனக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், இதை கொடு அதை கொடு என்று சொல்லி உழைக்க சொல்லி துரத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து இந்த கடவுள் வியாபாரம், உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, எனக்கு இது கொடு அது கொடு, நீ அதை போய் சம்பாதிச்சுட்டு வா. அடுத்து தொழில்துறை பாதி, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். இது இல்லாம இருக்கியா? வாழ்க்கை என்ஜாய் பண்ண வேண்டாமா? இதை வாங்கு அதை வாங்கு. அப்ப இந்த உலக மக்களை துரைத்து கொண்டிருக்கின்ற 3 துறைகள்: அரசியல், கடவுள் நம்பிக்கை, பொருள் தேவைகள். தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். நடந்து போய் படிச்ச காலம் உண்டு, இன்னைக்கு நடக்கவே மறுக்கின்ற காலம். வீட்டை விட்டு வெளியே இறங்கினா பைக்ல அப்படியே ஏறுக்காரணும், அது ஸ்டாண்டு போடுற வரைக்கும் பைக் விட்டு இறங்க மாட்டான். அதே போல முதல்ல வண்டி துடைக்க மாட்டேன், முதல்ல அப்படியே ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி போய் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட வேண்டியது. இப்படி ஒரு சுறுசுறுப்பான சந்ததிகள் இப்போ. சரி, அன்றைக்கு வசதி குறைவாக இருந்த காலத்தில் இருந்த நிம்மதி இன்றைக்கு உண்டா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்? குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். சிதறிய மனங்கள். எதை வச்சு ஒட்டுறது? ஃபெவிகோல் ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எக்ஸப்ட் broken heart. அப்படிதான் விளம்பரம் வந்துச்சு. ஃபெவிகோல் ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எக்ஸப்ட் broken heart. மனசு ஓட்டுறதுக்கு எந்த கம்மு வச்சு ஓட்டுறது? இது போல ஒடுங்கி நின்று அறிவதை விரிந்து காண முயன்றால் எப்படி? அப்ப கிடைக்கலை என்ற வருத்தம். அவங்கெல்லாம் நினைச்சபடி வாழ்றாங்க, அதிக பசங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நானும் தான் கஷ்டப்பட்டு பாடுபடுறேன், ஒன்னும் தர மாட்டேங்குது என்று புலம்புகின்றார். உளம் நொந்து. புலம்பல் எப்போ வரும்? மனசு நொந்ததுக்கு அப்புறம் தான் புலம்பல் வரும். உள்ளே நொந்து பார்க்கறான், முடியலன்னா சொல்லி அழுதல் தீர்ந்து விடும். சொல்லத்தானே வார்த்தை இல்லை, அது புலம்பல். இருளை தேட விலக்கெடுத்து போவதை போல முரண்பாடன்றோ? ஒடுங்கி நின்று அறிய வேண்டியதை விரிந்து நின்று ஓடிக்கொண்டு இருந்தால் எப்போதைக்கு நீ இறைவனை அறிய போகிறாய்? இருளை தேட விளக்கெடுத்து கொண்டு போவதை போல. தேடுவது இருட்டு, கையில விளக்கு. இது முட்டாள்தனம் இல்லாம வேற என்ன? யாராவது செய்வாங்களா? தேடுவது இருட்டு, கையில விளக்கு. என்றைக்கு நீ இருளை காண முடியும்? சூழ்ந்திருப்பதே இருள் தான். அதை வெளிச்சம் கொண்டு அதை தடுக்கிறாய். சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்ன சுருசி சொல்லும். அந்த சூழ்ந்திருக்கின்ற கடவுளையே அறிய முடியாமல் தடுப்பது உன்னுடைய மாயை.
ஆணவம், இரண்டால் விளைகின்ற கண்மங்கள், பாவங்கள். எனவே இறைவன் எங்கோ தனியா இல்ல, சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடருக்கு சினத்தீ நெஞ்சில். ஆசை வரும், கிடைக்கலன்னு கோபம் வரும். அதனால் இறைவனை எங்கும் இருக்கின்றான். இறைவனே காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகிர்கின்றார். பொய் சொல்றாங்க. இறைவனை தேடணும், இறைவனை தேடணும். எங்க போய் தேட போற? இல்லாத பொருளை தேடி கண்டெடுக்கலாம். இருக்கின்ற பொருளை தேடினார் எப்படி கிடைக்கும்? அப்போ எங்கும் இருப்பதை தேடி காண முடியாது. உணர்தலே, உணர்தலே. அப்படி உணர்கின்ற வழி என்ன? நமக்குள்ள போனாதான். ஏன்னா விரிந்து போனால் 40 அலை வரைக்கும் போகும் மனசு வெளியே. அப்படி வெளியே போகின்ற மனதை நிறுத்தி உள்ள திருப்பணும் இல்லையா? அதான் பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி என்று அஷ்டாங்க யோகத்திலே முதல் 4 உடல் பயிற்சிகள், அடுத்த 4 மனப்பயிற்சிகள். அப்ப மனதை முதல்ல என்ன செய்யணும்? அது ஓடிக்கொண்டே இருக்கும். உலகம் சுற்றுவதுதான் மனசுக்கு வேலையே. சும்மா இருக்குமா பாருங்க. கண் திறந்தால் ஒரு காட்சியைத்தான் மனசு கவனிக்கும். கண்ணை மூடினால் 1000 பிரச்சனைகளை விசுரூபமாக எடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது மனம். இது அவ்வளவு எளிதில் வசப்பட்டு விடுமா? அப்ப படிப்படியாக அதை வசப்படுத்த வேண்டும். முதல்ல ஓடுற மனசை நிறுத்து. முதல்ல வேகத்தை நிறுத்து. அதுக்கப்புறம் எங்கே தடம் மாறினோமோ அங்கிருந்து சரியான பாதைக்கு உள்ளவா. சரியான பாதை எது? 40 வரைக்கும் சுற்றுகின்ற மனம் உள்நோக்கி திரும்புவதே சரியான பாதை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 40 உள்ள வந்தீங்கன்னா 0 இறைவனை காணலாம். அப்ப வெளியே ஓடுனா எப்படி கிடைக்கும்? உள்ள வந்தா தான் கிடைக்கும். அப்ப தவம் என்பது, ஆன்மீகம் என்பது தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நான் யார் என்ற கேள்வி கேட்டு, நான் என்ற கேள்விக்கு 2 உருவமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா என்று சிந்தித்து பார்த்து உன் உடலை கழித்து உள்ளே போனால் தெரியும். நாம் தேடுகின்ற பொருள் இதுதான். அதுக்கு மேல மனசு கேட்குமா? கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும். அந்த மனசு எப்ப கிடைக்கும்? அது தேடுகின்ற பொருள், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பங்கள் அல்ல மனம் தேடுவது. மனம் தேடுவது தன் பிறந்தகத்தை. எங்கே பிறந்து வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பிறந்த வீட்டைத்தான் மனம் தேடுகிறது. நாம ஒவ்வொரு சத்திரமா தேடி தேடி பார்க்கிறோம். அனாதை குழந்தைகளாக எல்லா சத்திரமும் காலியாகத்தான் இருக்குது. எனவே அந்த தேடுகின்ற பொருள் சூழ்ந்திருக்கிறது கும் இருட்டாக. விலக்கி எடுத்துக்கொண்டு போனால் எப்படி பார்க்க முடியும்? எனவே 40 வரைக்கும் விளக்க வைத்துக் கொண்டு சுத்திருக்கின்ற இருளை தேடினால் கிடைக்காது. இந்த 40ஆக இருப்பதும் இறைநிலையே, இருளேதான். அப்ப முதல்ல நிறுத்து பிரத்யாகார. நிறுத்திய மனதை அங்கேயே ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது நிலை நிறுத்து. முதல்ல ஓடுற மனசை நிறுத்துறது. நிறுத்தப்பட்ட இடத்திலேயே குறிப்பிட்ட பொருள் மீது குவிந்துவது, கான்சென்ட்ரேஷன், தாரணா. அப்படி குவிந்து பழகிய மனசை 40 உள்ள திருப்பு. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொண்டே வா. 14 13 வந்து விட்டாலே அது பரமாத்மாவை உணர்கிறது. பரமாத்மா தரிசனம் 8 அலை வரைக்கும். 8க்கு கீழ் இறங்கிவிட்டால் அது விஸ்வரூப தரிசனம். இந்த உலகத்தையே அகக்காட்சியாக பார்க்கக்கூடிய விஸ்வரூப தரிசனம் 7 முதல் 4.
இந்த உலகத்தை கடந்து விட்டால் 3 முதல் 1, அதையும் கடந்தால் 0. தெய்வ தரிசனம். எனவே ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், விஸ்வரூப தரிசனம், தெய்வ தரிசனம். இங்க 4 நிலைகளிலே ஆன்மீகம் படிப்படியாக வெற்றி பெறுகிறது. அதைத்தான் பக்தி, ஞானம், முக்தி. வாழ்க்கை முடிகின்ற போது மோட்சம். இறைநிலையோடு நிரந்தரமாக ஒன்றி விடுவதே மோட்சம். இப்படி இந்த பக்தி என்ற ஒரு நிலையில அது குறைக்குரியதல்ல. மகிழ்ச்சி கோவிலுக்கு போக வேண்டாம் என்று எந்த இடத்திலையும் எழுதவும் இல்லை, சொல்லவும் இல்லை. சில ஆசிரியர்கள் அதை பெருசா பேசி தெரிஞ்சாங்க. நானும் அதை கேட்டுத்தான் வளர்ந்தேன். இப்படிதான் பேசணும் போல் இருக்குன்னு சில நாள் பேசிக்கொண்டும் இருந்தேன். அப்புறம் மன்றத்துக்கு ஏன்டா ஆள் வரதில்லைன்னு பார்த்தா இதுதான் காரணம் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அதை நிறுத்து. பயிற்சிக்கு வந்து அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன் முதல்லயே அவங்ககிட்ட போய் இறை தத்துவத்துல பேசுவானே. சரி, மகர்ஷி எங்கேயும் சொல்லலையே. அப்ப ஏன் என்றால் பக்தி என்பது துவக்கம். என்ன பேரு பக்தி என்றால்? நம்பிக்கை என்று பேர். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இருக்கா? நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியுமா? பாருங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தான். ஒரு சின்ன சிந்தனை தான். இப்ப ஒரு குழந்தை பிறக்குது மருத்துவமனையில. அந்த வார்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வச்சிருப்போம், டோக்கன். ஒரு அடையில வெள்ளை, குழந்தை பிறந்த உடனேயே ஒரு வெள்ளை மாட்டிருவாங்க. ஒருவேளை இந்த டோக்கன் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், சினிமா நடக்கிற மாதிரி டோக்கன் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ பிள்ளைகள் இடம் மாறி போகும் இல்லையா? சரி, அந்த குழந்தைக்கு தெரியாது இதுதான் தாய், இதுதான் தந்தை என்பது குழந்தைக்கு தெரியாது. பெற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா இதுதான் நம்ம குழந்தைன்னு? எல்லாரும் ஆர்என்ஏ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துட்டு வர்றோம். ஒரு நம்பிக்கை, டோக்கன் மாதிரி இருக்காது என்ற நம்பிக்கையில் தான் குழந்தை எடுத்துட்டு வந்தோம். அப்போ வாழ்க்கையின் துவக்கமே நம்பிக்கை தான். அப்ப நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. பிறகு பக்தி இல்லாமல் எப்படி ஞானம் வரும்? அதனால்தான் பக்தியிலே தேங்கி போகக்கூடாது. அது சாக்கடை வாழ்க்கை. தண்ணி ஓடினா தான் சுத்தமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், உடம்புக்கு நல்லது, வாழ்க்கைக்கு பயனாகும். சாக்கடைன்னு பயனாகுமா? அதே போல் பக்தியில் தேங்கி போன வாழ்க்கை சாக்கடை வாழ்க்கை. அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. சரி, இந்த பக்தி எப்படிப்பட்டது? பக்தி இல்லாமல் ஞானம் பெற்றவர் உண்டா யாராவது? பிறக்கும் போதே சுயம்பு மாதிரி யாருக்காவது ஞானம் வந்ததா? இல்லை பக்தியை தொடாமல் ஞானம் பெற்ற ஞானிகள் உண்டா மகர்ஷி வரைக்கும்? மகர்ஷியும் பக்தியிலிருந்து தான் ஞானத்துக்கு வந்தாங்க. அப்ப பக்தி எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால், இப்போ வீட்டுல செடி கொடிகள் வச்சிருக்கிறோம். பழுத்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும், காய்ந்து போகும், சருகாக இருக்கும். எல்லாம் குப்பை தானே, எல்லாம் கூட்டி வலிச்சு குப்பை தொட்டில போட்டுரும். தோட்டத்துல ஒரு தனி குழி வெட்டி இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டு அது உரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். காடுகள் இந்த வேலை யார் செய்வாங்க? காடுகள்ல அங்கேயும் இலை உதிரும் இல்லவா? யார் அள்ளி போடுவாங்க அங்க? அப்ப என்ன ஆகுது? அந்தந்த இலைகள் தலைகள் எல்லாம் அங்கே வெயிலே காய்ந்து சருகாக்கி மழையில நனைந்து மக்கி அந்த சாறு பூமிக்குள்ள போயிடும். அப்ப என்ன ஆகுது? அந்த சாரே உரமாக மீண்டும் அதே மரத்துக்கு பயனாகும். அதே போலத்தான் பக்தி என்ற பழைய இலைத்தலைகள், பக்தி என்ற பழைய இலைத்தலைகள் மக்கி போக போக அது ஞானம் என்ற வித்துக்கு உரமாக மாறும். பக்தி இல்லாம ஞானம் கிடையாது. அந்த வித்து தான் ஆரோக்கியமாக வளரும். பக்திக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பக்தியில் செய்த அத்தனைக்கும் கேள்வி கேட்கும்.
அத்தனைக்கும் கேள்வி கேட்கும். எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதில் என்ன வரும், எங்கே வந்தது, யாருக்கு வந்தது, ப்ரூஃப் கேட்கும். அப்படி கேட்டாதான் அது ஞானம் தேடும் பக்தன். அது கேட்கலன்னா பக்தன் என்ற பெயர் ஒரு அடிமை. நான் இந்த பக்தன், நான் அந்த பக்தன், அடுத்தவனுக்கு அதை பிடிக்காது. அப்போ அந்த பக்தன், ரசிகன், தொண்டன் இதெல்லாம் அடிமைத்தனத்துக்கு கௌரவ பெயர்கள். அடிமைத்தனத்துக்கு கௌரவ பெயர்கள், அவ்வளவுதான். அப்ப சுயமாய் சிந்தித்து தெளிவாய் கடவுளை பற்றி கேள்வி கேட்பது ஒன்று நாத்திகமோ அல்லது தெய்வ குத்தமோ கிடையாது. கடவுளை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அதுதான் தெய்வ குத்தம். அப்போ சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அந்த தெளிவு என்ன? பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைவு பெற்று வாழ்க்கையில் சுகமாக வாழ்வதே தர்ம சம்ஸ்தாபனார்த்தய சம்பவம் யுகே யுகே. பரிணாமத்தின் நோக்கமே ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்ததன் நோக்கம் என்ன? தான் எப்படி பெரும்பமாக இருக்கிறோனோ அதே போல மனிதனும் பெரும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தன்னை போல சாயல் ஒன்றை படைத்தான் ஆதாமாக. படைப்பில் குறை இல்லையே, வளர்ப்பில் என்ன குறை? இதெல்லாம் நீக்குவதுதான் உண்மையான ஆன்மீகம். எனவே எதிலேயும் நாம் தெளிவை தேடினால் அங்கேதான் பக்தனை ஞானம் தேடுகின்ற பக்தனாக மாறுகிறோம். அந்த தேடலே தகுந்த குருவிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அந்த குருவின் பயிற்சியிலே ஞானத்திலே பயணித்து முக்தியிலே நிறைய பெறுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒற்றை வரி நினைவூட்டல் என்ன அப்படின்னா, அற வாழ்க்கை, தேவநீதிக்கு இணைந்து வாழ்கின்ற அற வாழ்க்கை. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. ரொம்ப அருமையான உரை. ஞானம் தேடும் பக்தர்கள், நம்மளோட சில நம்பிக்கைகளை இவ்வளவு நாள் இருந்ததே சில இடங்கள்ல உடையறத பார்க்கலாம் உங்க விளக்கத்தினால. சத்தியமான உண்மை. நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம மனதுக்கு தெரிஞ்சாலும் அறிவுக்கு தெரிஞ்சாலும் கூட, நான் அந்த பக்தி மார்க்கம் அப்படின்றப்ப போகும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பைண்டாயி அதுக்கு நம்ம அடிமையா இருக்கிற மாதிரிதான் நம்ம அப்படி பழகிக்கிட்டே வந்திருக்கோம். வந்துட்டு அதை கொஸ்டின் பண்றதோ இல்ல அப்படி கொஸ்டின் பண்ணாலே அது ரொம்ப அஃபென்சிவ் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட அந்த பழக்கமே இன்ன வரைக்குமே. அந்த ஒரு ஹெசிடேஷன்ல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம் வந்துட்டு. ஸோ இது ஒரு நல்ல விளக்கம் ஐயா. என்னதான் நம்மளுக்கு இது புரிந்தாலும் வைந்தாலும் அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுதுதான் அதனோட உண்மையான வெற்றியே. இப்பொழுது அன்பர்கள் வந்து தங்களுடைய கேள்விகள் இல்லாட்டி கருத்துக்களை வந்து ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். எனக்கு ஒரு கேள்வி உண்டு ஐயா, ஆனால் அது இந்த பாட்டிலை இல்லை நேரடியாக. பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா. அதில் 2 தரம் இன்றைக்கு வந்தது பரமாத்மாவை பற்றியது. இந்த வான்காந்தம் சில சில கண்டிஷன்களுக்கு இருக்கேக்குள்ள என்ன அந்த ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனாக அந்த பஞ்சபுதங்கள் அமைந்து 9 கோள்களுடைய ரேடியேஷனும் வந்து அதோட 27 நட்சத்திரங்களுடைய ரேடியேஷன் வருகிற அந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக தன்மாற்றம் வருகின்றது. அந்த ஜீவகாந்த துகள்கள் இணைந்து உயிர், பின்பு அந்த உயிருடைய பரிணாம வளர்ச்சி மனிதன் வரையும் வந்திருக்கின்றது. அப்ப அங்க அந்த
ம், பரமாத்மா என்பது அந்த வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறி அதுதானே ஐயா பரமாத்மா. அதேதான் பரமாத்மா. அதான் 8 முதல் 13 அலை வந்து தூய்மையான ஜீவாந்த களம் அல்லவா, ஆமா. அதுதான் பரமாத்மா நிலை. அப்ப என்னுடைய ஏன்னா கேள்வி என்னடா? ஆத்மா ம், ஆத்மா என்பதுதான் உணர்நிலை, சென்சிங் ஃபேக்கல்டி. ஆமா, உணரல. இப்ப என்னுடைய கேள்வி என்னடா ஐயா, அப்ப இந்த பரமாத்மான்ற அந்த தத்துவம் சூரிய மண்டலத்தை அடிப்படையான தத்துவம் தானே? ஆமா, சூரிய அப்படித்தானே? மண்டலம் 27 நட்சத்திர தொழில்கள் பஞ்சபத சேர்க்கை ஏன்னா, அப்ப அந்த மூன்றும் சேர்ந்த பஞ்சபூதத்தின் அந்த ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன் பூமியில மட்டும்தான் நடந்திருக்குது என்று ஆமா. பார்க்கின்ற போது, அப்ப சூரிய மண்டலத்துல தான் பரமாத்மா உண்டு. சரி, ஏன்னா அந்த பரமாத்மா உண்டு நாங்கள் முழு இறைநிலை என்ற லெவல்ல நாங்கள் வந்தது அப்ப இங்கே. அதாவது நம்ம இறைநிலைக்கு எல்லா பேரும் இறைநிலையும் வச்சுக்கிட்டோம். சிவம், பிரம்மா, விஷ்ணு, சக்தி, என்னென்ன வார்த்தை உண்டோ அத்தனை வார்த்தையும் இறைவனே வச்சுக்கிட்டோம். ஆமா, அப்படி இல்லை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பெசிபிக் மீனிங் இருக்கு. சிவம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு, ஈஸ்வரன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு சொல்லிலையும் சற்று கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்கும். அதாவது பரிணாமத்தை நோக்கிய வளர்ச்சியை நோக்கிய செய்திகள் தான் அது. அது வருகின்ற போது பரமாத்மா அப்படின்ற நிலை வந்து உணர்கின்ற கடவுள். இப்போ ஆக்சுவலா நமக்கும் நெருங்கிய தொடர்பு அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா பரமாத்மா தான். ஏன்னா பரமாத்மா உணர்கிறது, ஜீவாத்மா உணர்கிறது. பரமாத்மாவுக்கு எல்லை உடம்பு இல்லை, எல்லை இல்லை, அதனால பதிவும் இல்லை. ஜீவன்கள் வருகின்ற போது உடம்பு இருக்குது, எல்லை இருக்குது, அதனால மையத்துல அது இருப்பாக மாறிடுது. அதனால பரமாத்மாவுக்கு இருப்பு கிடையாது, ஜீவாத்மாவுக்கு இருப்பு உண்டு. ஆனால் ஜீவாத்மாவில தான் நமக்கு செயலுக்கு தக்க விளைவாக வருகிறது. அதோட தொடர்பான இன்னொரு கேள்வி அப்படின்டா, சொல்லுங்கய்யா. இந்த ஜீவாத்மா நாம் இறக்கின்ற போது அந்த ஆத்மா நம்மளுள்ள பாவ பதிவுகளுக்கு ஏற்ப ஏர்த் பவுண்டாக இருக்கலாம். அந்த பாவங்கள் இருந்த போது அது சோலா பவுண்டாக மாறுகிறது. அந்த சோலா பவுண்டுக்கு பிறகு அதுக்கு மாற்றம் உண்டுக்குமா? ஏன்னா அது உணர்கின்ற தன்மை உள்ள ஆத்மா. ஆத்மா வந்து பதிவுகளை தாங்கி இருக்கின்ற களம். அது நம்முடைய ஆத்மா அப்படின்றது சென்ஸ் பண்ணுவதற்கு அதுக்கு உடம்பு இருக்கணும். இல்லைன்னா இப்ப நம்மளது எல்லாமே உணர்ந்ததை பிரதிபலிக்கின்ற போதுதானே அது நினைவாக எண்ணங்களாக வச்சுக்கிறோம். ஒன்று உணர்கின்ற போது உள்ள போய் பதிதான் நம்ம பாக்குறோமா? பதிதான் தெரியுமா நமக்கு? அப்ப ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட். நம்ம எந்த புலனை பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்துகின்ற சுகத்திலே மட்டும்தான் மனசு இருக்குமே தவிர இது உள்ள போய் பதிது நம்ம கவனிக்கிறோமா? கிடையாது. அப்ப உணர்கிறோம். அப்ப உணர்ந்த வரைக்கும் ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு. உணர்ந்த நிலையில இந்த உடல் இயக்கம் மையம் கொண்டிருப்பதனால இந்த அனுபவத்தை அது ஈர்த்து சுருக்கி உள்ள வச்சுக்குது. சோ ரெண்டுமே உணர்கிறது, ஜீவாத்மா உணர்கிறது, பரமாத்மா உணர்கிறது. ஆனா பரமாத்மா உணர்ந்ததை மையப்படுத்திக் கொள்வதற்கு அங்க மையம் இல்லை. ஜீவாத்மா மையம் கொண்டிருப்பதனால அந்த உணர்ந்ததை ஈர்த்து இருப்பாக்கிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல அப்ப இறந்த பின்பு அந்த ஆத்மா உடலை விட்டு விலகின்ற போது அந்த மையம் நடக்கும். உடலை விட்டு வெளிவந்த மையம் கிடையாது. மையம் கிடையாது. அது வெறும் சிறு துகள் தான், காந்த துகள் தான். அந்த காந்த மையம் இல்ல, ஆனா பதிவுகள் இருக்கே ஐயா. இட்ஸ் ஒன்லி கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் டொமைன், அவ்வளவுதான்.
சின்ன ஒரு காந்த களம் அனுபவங்களை தன்னுள் ஈர்த்து வைத்திருக்கின்ற ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டட் கேசட், அவ்வளவுதான். ரெக்கார்ட் தானே பார்க்க முடியாது, பேச முடியாது. அதுக்கு தனி ஒரு கேஜெட் வேணும். கஜெட் வேணும். அது இருந்தா அந்த ரெக்கார்டை வந்து பார்க்க முடியும். அப்ப இது பரமாத்ம நிலையை அடையாது. ம்? அது பரமாத்ம நிலையை அடையாது. அடையாது. பரமாத்மனை அடையணும்னு சொன்னா அது வந்து இந்த பூமியை தாண்டி போகணும். இல்ல சோலா பவுண்டுக்கு போயக்குள்ள பரமாத்மா அடையும் தான் இல்லையா? சோலா பவுண்ட் போயிட்டாலும் வந்துடும். ஏன்னா அது வந்து இந்த ஆத்மனை தாண்டி போயிடுது இல்ல, பூமியுடைய ஈர்ப்பு தன்மையை தாண்டி போயிடுது. அப்ப ஈர்ப்பு தன்மையை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க மீண்டும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு கிடையாது. ஆமா, பூமியுடைய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்குள்ள இருந்தா மட்டும்தான் திரும்ப அது பூமிக்கு வரும். அந்த ஈர்ப்பு எல்லை கடந்து சூரிய எல்லைக்கு போயிடுச்சுன்னா அப்ப மீண்டும் அது இன்னொரு மனுஷனுடைய அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த பரமாத்மா இல்ல அந்த ஆத்மா வெறும் வான்காந்தமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆமா, ஏன்னா அது வந்து சூரிய களத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா 8க்கு மேல 8 கீழே போயிடும். அப்ப என்ன, அது நுண்ணிய அனுபவங்கள் இங்க உள்ள அது இறக்கின்ற போது சந்தையை சுத்தி வந்து வணங்குறாங்க இல்லையா, பேர குழந்தைகள்லாம். அப்போ அந்த பதிவுகள் எல்லாம் ஒத்த பதிவுகள் எல்லாமே வந்து அதோட இணைந்து கொள்ளும். இணைந்த பிறகு மிச்சம் இருக்கிறது அந்த பதிவு இல்லாத ஒரு நிலைதான் இந்த பூமியை தாண்டி போகும். அதனால அதனுடைய ஃப்ரீக்குவன்சி லெவல் பார்த்தீங்கன்னா 8க்கு கீழே தான் இருக்கும். அப்போதான் அந்த பூமியின் கணத்தை தாண்டி போகும். இல்லைன்னா பூமி களம் தாண்ட முடியாது. ஆனால் அந்த அந்த நிலையிலேயே அது தொடர்ந்து உணர முடியாது. கேஜெட் எல்லாம் உணர முடியாது. ஜஸ்ட் லைக் நம்ம சாஃப்ட்வேர் மாதிரி தாங்க. சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேர் என்ன ஒர்க் பண்ணுமா? பரமாத்மா உணர்வு தானே ஐயா. உணர்வுமான பதிவு கிடையாது இல்ல, பதிவு கிடையாது. அது மாதிரி இதுக்கும் உணரலாம் தானே, பதிவு இல்லாம உணர. அது நீங்க பிரிக்க முடியாதே. நீங்க ஜீவாத்மான்னு சொல்றது ரெக்கார்டட் தானே. ரெக்கார்டு இல்லைன்னா ஜீவாத்மான்ற கேட்டகரியே வராது, தாண்டி போயிடும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். வேற ஏதும் நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா இந்த இதை முடிச்சுக்கலாம். ஐயா, ஒரே ஒரு சின்ன டவுட்டு. நான் இதுல டைப்போவா என்னன்னு தெரியல. இந்த இதுல வந்து புக்ஸ்ல எல்லாம் வந்து இது இந்த பாடல் எழுதும்போது அதை இந்த லாஸ்ட் அந்த தேர்ட் லைன் லாஸ்ட்ல இருந்து தேர்ட் வரப்போ ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார் வருமா, இல்ல விரிந்து காண மட்டும்தான் வருமா? விரிந்து காண நின்று அறியும் அதை விரிந்து காண வாடுகின்றார். விரிந்து காண வாடுகின்றார். விரிந்து ஓகே ஓகே. இல்ல புக்ல எல்லாம் அது விரிந்து காணார் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லக்கூடாதுமா. வருது இல்லையா, அது தொடர் வாக்கியம் இது. ஓகே. விரிந்து அறிய வேண்டிய விரிந்து காணாததுனால வாடுகின்றார். அதை விரிந்து காணாததுனால வாடுகின்றார்கள் அப்படின்ற மீனிங்ல. இல்ல இல்ல, விருந்து காண வாடுகின்றார் உளம் நொந்து அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தோட அதை காண வாடுகின்றார். பார்க்க முடியலையே என்று வாடுகின்றார். ஓகே ஓகே. காணா அப்படின்னு போட்டாலும் காணார்னு போட்டாலும் தப்பு. காண வாடுகின்றார். காண வாடுகின்றார். ஓகே ஓகே. ஓகேங்க. நன்றிங்களே. சரி, அப்ப யாருக்கு கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜனாரையா, சாரி ஜனாரையா, சொல்லுங்க. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா. திருப்ப கேட்கணும் சொல்லி சொன்னா கொஞ்சம் டீப் சப்ஜெக்டா இருக்குது. ஏன்னா நாங்க 2 கட்டான் நிலையில பக்தி மார்க்கத்துல இருந்து ஞான மரத்துக்கு வந்தோன்னு இருக்கிறபடியா அந்த எண்ணத்தை எடுத்தாலும் மனம் அங்கேயும் ஓடி போய் நிக்குது. அப்ப கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும் ஐயா. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு
கேள்வி வந்தது. இந்த பக்தி மார்க்கத்துல சொல்லப்படுற அந்த நாயன்மார்கள் அந்த இந்த கதைகள் எல்லாம் சும்மா மித்தா, இல்லாட்டி அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாமா? ஜஸ்ட் நாங்க அதுல ஞானத்தை. தத்துவம் இருக்குங்கய்யா, ஆஹா, சரி. தத்துவம் இருக்கு. உதாரணமாக ம். இந்த இயற்பகை நாயனார் வந்து ரொம்ப அற்புதமான கருத்து அதுல. சரி. அதே போல 63 நாயன்மார்கள் கதையை நம்ம படிச்சு பார்த்தோம்னா சில கருத்துக்கள் இல்லாம அது எழுதல சேக்கிலார். ஆஹா, ஏன்னா அது வந்து சரி. சேக்கிலார் வந்து தொகுத்து எழுதினது தானே திருத்தொண்டர் புராணம். சரி. ஆமா. அப்படி 63 நாயன்மார்களுடைய இடத்துல தேடி பிடிச்சு அவங்க விசாரிச்சு சொல்லும்போது யாரு சில கூட்டி சொல்லுவாங்க, குறைச்சி சொல்லுவாங்க. பிறகு அதை சேக்கிலார் வந்து அவருடைய கான்செப்ட்ல அதை எழுதியிருப்பார் இல்லையா? அப்போ ஆமா, அதுக்குள்ள ஆமா. தேடணும். 63 நாயன்மார்கள் தேடினால் நிச்சயமாக அதுல கருத்து இருக்கும். தொகுத்து எழுதினாலும் கூட கருத்து இல்லாம தொகுக்க முடியாது இல்லையா? ஆமா. இல்ல சரித்திரத்திலேயே சில அரசர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த இருக்கலாம். நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆமா, அதுண்டு. இருக்கலாம். ஏன்னா ஆமா. இதெல்லாம் சைவம் தோன்றிய பிறகு அதை வளர்த்தவர்கள் தானே நாயன்மார்கள். உண்மைதானே. இந்த ஏற்பகை நாயனார் பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த சிவனடியார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துறது அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோட வாழ்றார் இல்லையா? ஆமா. அப்போ ஒரு நாள் சிவபெருமான் பிச்சைக்காரனாக வந்து சிவனடியாராக வந்து மனைவியை கொடுன்னு கேட்கிறார். தந்தேன் அப்படின்னாரு, கூட்டிட்டு போயிட்டார். ஆமா. இது மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது ஒரு ரசாவாதமான ஒரு கருத்து இல்லையா? என்ன பெண்ணின் அடிமையா அவங்க கூட போனா போய்க்கிறதுக்கு. ஆமா. ஸோ இது பொருந்தாது. ஆமா. இது பல கேள்விகளை, குறைகளை, குற்றங்களை கூறும். ஆனா இதுக்குள்ள இருக்க ரகசியார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இறைவன் சித்தம். கேட்டா கொடுத்துட்றேன், கிடைச்சா நான் சாப்பிட்றேன். அப்போ தன் தேவைகளுக்கு என்று எடுத்து வைக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுக்கிற அந்த இயல்பு வந்து இறைநீதி அல்லவா? ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப இந்த அறநெறியோட ஒரு கர்ம யோகியாக வாழ்கின்ற போது இறைவன் என்ன செய்யறான்? உன்னுடைய ஆத்மாவை எனக்கு அர்ப்பணித்து விடு, அப்ப நீ என்னோட இணைந்து போவாய். அப்ப ஆத்மா யாரு? சக்தி. அப்ப எப்படி சீதை, திரௌபதி இவங்க எல்லாம் சக்தியாக ஜீவாத்மாவாக பார்க்கிறோமோ அதே போல ஏற்பகை நாயனார் கதையிலையும் அவருடைய மனைவி என்பது ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மாவை 2 பரமாத்மா இடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இறைவனோடு ஒன்றி போகிறார்னு அர்த்தம். இப்ப இந்த கருத்து யாராவது மறுக்க முடியுமா? குறை சொல்ல முடியுமா? கேலி பண்ண முடியுமா? இது போல அந்த திருத்தொண்டர் புராணத்துல ஒவ்வொரு நாயன்மார் கதைக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதை படிச்சு பார்த்தோம்னா இது மாதிரி வேதத்துல மையம் வச்சு உடல், உயிர், ஆத்மா இதுல என்ன சொல்ல வர்றாங்க பார்த்தோம்னாக்கா அது சரியா வந்துடும். சரி, அந்த கதையின் உள்கருத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆமா, சரிங்க, புரிஞ்சுது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள். ஓகே, இதோட இதை முடிச்சுக்கலாம். இதுவரை நம்மளுக்கு இந்த அருமையான சிந்தனை உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு அனைவருமாக இணைந்து நம் வாழ்த்துக்களை கூறுவோம். மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம் மற்றும் பொருளாதார நலம், ஐயா அவர்களின் அன்பு குடும்பம், ஐயா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. இத்துடன் நன்றிகள். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவுறுகிறது. அடுத்ததாக அடுத்த அமர்வில் நாளை காலை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.